ப்ராஜெக்ட் 75I பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனி சப்மெரினுக்கு மாற போகிறோம். இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. இது வெறும் சப்மெரின் வாங்குற டீல் மட்டும் இல்லை, இந்தியாவோட முழு சப்மெரின் இண்டஸ்ட்ரியே ரீசெட் பண்ணணும். இப்போ பிரான்ஸ் சப்மெரின்ல இருந்து ஏன் ஜெர்மன் சப்மெரினுக்கு மாறுறாங்க அங்கிற நியூஸ் நம்மளுக்கு தெரியல. அது ராணுவ ரீதியாக முக்கியமான நியூஸாக இருக்கலாம். ஆனால் மாறுறதால எவ்வளோ பெரிய லாஸ் வரும் அங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரான்ஸோட ஸ்கார்பியன் சப்மரின் தொடர்ச்சியாக உருவாக்குறதை விட்டுட்டு ஜெர்மனோட டைப் 214 218 சப்மரினை உருவாக்க போகிறோம். இதை மேலோட்டமாக பார்த்தா ஜெர்மன் சப்மரின் மாடர்ன் ஆனது, அட்வான்ஸ்மெண்ட் ஆனது. ஆனால் உண்மையில் இந்த ப்ராஜெக்ட் ஒரு சூசைட் பிளான் மாதிரி தான். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ MDL மசகான் டார்க் ஷிப் பில்டர்ஸ் ஏற்கனவே ஸ்கார்பியன் சப்மரின்ஸை தயாரிக்கிற ஃபேக்டரியை உருவாக்கி முடிச்சிட்டாங்க. இன்னும் இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மாருதி, சுசுகி, டாட்டான்னு 2 கார் கம்பெனிஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் சப்மரினோ. இதுல என்ன செய்ய போறோம்னு பார்த்தா, மாருதி சுசுகியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை மூடிட்டு புதுசா டாடா கார் தயாரிக்கிற கம்பெனியை நம்ம ஓபன் பண்ண போறோம். இப்படி பார்க்கும்போது 2 காரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 காரும் ஓட தான் செய்யும். ஆனா இதுல இருக்கிற டூல்ஸ் மாறும், ஸ்டீல் மாறும், வெல்டிங் மாறும், ட்ரைனிங் மாறும். அதாவது ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறதா முழுசா அவங்க மாத்தணும். இந்த மாதிரி தான் ஒரு சப்மரின் தயாரிக்கிற கம்பெனியும் அவங்க ஃபுல்லா அந்த கம்பெனியை மூடிட்டு புதுசா ஒன்னு டிசைன் பண்ணணும். இப்படி டிசைன் பண்ணும்போது ஒர்க்கர்ஸுக்கு ஃபுல்லா திரும்பவும் ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது ஈஸியா தான் தெரியலாம், ஆனா தயாரிக்கிற பொருளை பொறுத்து ட்ரைனிங்கும் கஷ்டமாகும். ஒரு பொருளை தயாரிக்கிறதுல ஒருத்தனுக்கு 4 இருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த பொருளை அவனை விட பெஸ்டா யாராலையும் தயாரிக்க முடியாது. அதுவே 1 இருந்து 2 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனுக்கு அந்த பொருள்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா அதை அவனால கண்டுபிடிக்க முடியாது. 2 பேருமே பொருளை தயாரிப்பாங்க தான், அதை பெஸ்டா யார் தயாரிப்பானா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன் தான் பெஸ்டா தயாரிப்பான். இப்போ ஸ்கார்பியன் சப்மரீனை நம்மளால ஈஸியா டெவலப் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் 75 கீழே 6 ஸ்கார்பியன் சப்மரீன் நம்ம உருவாக்கி இருக்கோம். இந்த சப்மரீனை உருவாக்குறதுல நம்மளுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிரான்ஸ் நேவி குரூப் HQ80 HQ100 வெல்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் உருவாக்குனது தான் இந்த ஸ்கார்பியன் சப்மரீன். MDL இருக்கிற ஒர்க்கர்ஸும் 6 சப்மரீனை 15 வருஷம் கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற எதுலயுமே வராது. 15 வருஷம் அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. ரிப்பேர், டேமேஜ் கண்ட்ரோல் எல்லாமே பிரான்ஸோட ஸ்டைல்ல தான் இருக்கும். அவங்க பண்ற மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க. இப்போ ஜெர்மனோட சப்மரீன்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க தான் ரியலான ப்ராப்ளம் வரும். ஜெர்மன் சப்மரீன்ஸ் வேற ஹை ஸ்ட்ரென்த் ஷீல்ட், வேற வெல்டிங், வேற டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஸ்டீலோட ஸ்ட்ரென்த்னா மேட்ச் ஆகலாம், ஆனா வெல்டிங் ப்ரோக்ராம் ஃபுல்லாமே வரும். பேசிக்கா தெரியும் ஒரு சப்மரீனுக்கு எந்தெந்த இடத்துல வெல்டிங் பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தெரியும் காமனா. ஆனா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி டிசைனுக்கு ஃபுல்லா மாறும்போது இது முக்காவாசி மாற வாய்ப்பு இருக்கு. மெட்டீரியல் மாறும்போது அதோட வெல்டிங்கும் மாறும். இப்போ இதனால என்ன ஆகும், ஒரே நாள்ல ஸ்கார்பியன் சப்மரீன்ஸுக்கு கொடுத்த வெல்டிங் ப்ராசஸ், ஃபெசிலிட்டிஸ், டூல்ஸ், ட்ரைனிங் எல்லாமே வேஸ்ட் ஆகும். எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணணும். இப்போ இது இல்லாம ஜெர்மன் சப்மரீனுக்கு மாறுறதால இந்தியா 4 இருந்து 5 வருஷத்துக்கு இந்திய கடற்படைக்கு ஒரு புது சப்மரீன் வராது. இது இல்லாம ரிப்பேர், லாஜிஸ்டிக் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸ்கார்பியன் சப்மரீனோட பார்ட்ஸ் ஜெர்மன் சப்மரீனுக்கு செட் ஆகாது. ஜெர்மன் சப்மரீனோட பார்ட்ஸ் ஸ்கார்பியன் சப்மரீனுக்கு செட் ஆகாது. இல்லாம மனித இழப்பு தான் இதுல முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இப்போ MDL இன்னொரு சர்டிபிகேட் ஒர்க்கர்ஸ், லெவல் 3 எக்ஸ்பர்ட்ஸ், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே பிரான்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. அதாவது ஸ்கார்பியன் சப்மரீனை உருவாக்கி பிரான்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. இப்போ ஜெர்மனுக்கு மாறினா எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும், எல்லாருக்கும் ரீட்ரைனிங் கொடுக்கணும். அதாவது 15 வருஷம் ஸ்கார்பியன் சப்மரீனை உருவாக்கின எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட் ஆகும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பெனியை புதுசா உருவாக்குறதுக்கும் ஒரு கம்பெனி 10 வருஷம் பழைய கம்பெனியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப 10 வருஷம் பழைய கம்பெனியில ஹை போஸ்டிங்க்கு யாரும் அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது. அதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஒர்க் பண்ணி ஏற்கனவே நாலேஜ்டா இருப்பாங்க. அந்த கம்பெனியில இருக்கிற ஹெட்ல இருக்கிற எல்லாருமே 5 வருஷம் அந்த கம்பெனியில வேலை செஞ்சுதான் ஹெட்டா இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து படிப்படியா முன்னேறி தான் ஹெட்டா இருப்பாங்க. அந்த கம்பெனியை பத்தி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப புதுசா ஆரம்பிக்கிற கம்பெனி எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல யார் உள்ள போனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும், அவங்க ஹெட் ஆயிருவாங்க. டாப் பொசிஷன்ல யாருமே இருக்க
இருக்க மாட்டாங்க தவிர எல்லா கம்பெனிக்கும் தெரியும். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற மேக்ஸிமம் ஃபெயில் ஆகும். அந்த கம்பெனி 2-3 வருஷம் ஸ்டேபிளா நின்றுச்சுன்னா கடைசி வரைக்குமே அந்த கம்பெனி நிற்கும். இப்போ பிரான்ஸோட ஃபியூச்சர் சப்மரீன் ஆஃபர்ஸை பற்றி பார்க்கலாம். 20% டெக்னாலஜி டிரான்ஸ்பர் DRDO கூட சேர்ந்து டெவலப் பண்ற ஆஃபர் இல்லாம SSN சப்மரீன் ஷிப் நியூக்ளியர் ப்ராஜெக்டையும் நம்மளால சீக்கிரமா உருவாக்க முடியும். ஜெர்மன் பக்கம் போனா பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. SSN ப்ரோக்ராம் 8 வருஷம் லேட் ஆகும். ஜெர்மன் சப்மரீன்ஸால 18,000 to 22,000 கோடி கூடுதல் செலவாகும். இது இல்லாம ஸ்கார்பியன் சப்மரீன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா இப்போ ஸ்கார்பியன் சப்மரீன் 6 சப்மரீன் நம்ம கட்டி முடிச்சிருக்கோம். இன்னும் 6 கட்ட வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம 70% காமன் சிஸ்டம்ஸ் இருக்கும். இது இல்லாம இந்தியா சப்ளை செயின் அதிகமாகும். சப்மரீனை செலக்ட் பண்றது ஒரு நல்ல முடிவு இல்ல. அது என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற சப்மரீன் ஃபேக்டரியை மூடிட்டு புதுசா ஒரு சப்மரீன் ஃபேக்டரி ரெடி பண்ணணும். ஓகே, இந்த ஜெர்மன் சப்மரீனை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதான். ஆனா இதை ஏன் பண்றாங்க? இது கவர்மெண்ட்டுக்கும் நல்லாவே தெரியும், ஆர்மிக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா இந்திய கடற்படை நேட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கு. அவங்க பவரை அவங்க இன்னும் டெவலப் பண்றதுக்கு சில கடுமையான முடிவுகள் எடுத்துதான் ஆகணும். அவங்களுக்கு பிரான்ஸ் சப்மரீன்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க வெளியே சொல்லல. ப்ராப்ளத்தை ஜெர்மன் சப்மரீனால சரி பண்ண முடியும். அப்படி எங்கும்போது நம்ம மாறிதான் ஆகணும். இதை பத்தி நம்ம கருத்து தான் பேச முடியும், நம்ம முடிவெடுக்க முடியாது. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.